ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம இங்கே மதுரையில் பரவையில் இருக்க அதிசயம் தீம் பார்க் தான் வந்திருக்கோம். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஃபேமிலி கிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் அவங்கள என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான இடம் இது. இந்த தீம் பார்க்கில் வாட்டர் அண்ட் ட்ரை கேம் 2 கேம்ஸுமே இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்ஸுக்கு வந்து 500, அடல்ட்டுக்கு வந்து 700. கிட்ஸ் அப்படின்னு பார்த்தா 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 500, பிலோ 90 சென்டிமீட்டர் என்ட்ரி ஃப்ரீ தான். ஓப்பனிங் டைமிங் பார்த்தோன்னா 10 to 6. ஆனால் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப எப்படியும் 10:30 ஆயிரும். அது மாதிரி ஒரு 5:30 போல் வெளியேற மாதிரி பார்த்துக்கணும். இங்கே அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ட்ரெஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம உள்ளே வந்தோடனே லாக்கர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து 50 பே பண்ணணும் லாக்கருக்கு, 20 டெபாசிட், அது ரீஃபண்டபிள் தான். லாக்கரோட சார்ஜ் பார்த்தோன்னா 50. அங்கே நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்பெஷலி கிட்ஸோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிகாஸ் இங்கே 2 ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. அதுலேயும் டைமிங்க்கு மட்டும்தான் ஃபுட் கிடைக்கிது. லன்ச் டைம் 2 to 3 அந்த மாதிரி டைமிங்க்கு தான் ஃபுட் கிடைக்கிது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு. ஒரு டொமேட்டோ ரைஸ் 80 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் பிஸா, பர்கர், அந்த மாதிரி சாண்ட்விச் அந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே ஆன் டைமுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க கிட்ஸுக்கு. அதிசயம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இது செகண்ட் டைம். இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைத்தில் வந்தோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. டிவியில் ஃபுல்லாக ஆடு பார்த்து அதுக்கப்புறம் வந்தோம். எங்கள் பெரியம்மா வீட்டு ஃபேமிலியோடு தான் வந்தோம். அது வந்து மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அது ஓப்பனிங் டைமில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ஸும் பார்த்தோன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, லக்கி கேம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லைடாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் பழசான மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த டைமில் வாட்டரும் பார்த்தோன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. இப்போ அந்தளவு இல்லவே இல்லை. எல்லாமே கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் ஓகே. ஒரு சில ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுல, துரு ஏறி இருக்கும் போல். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லா இடத்துலையுமே வந்து ஆள் இருப்பாங்க. நான் அந்த ஸ்லைடு கீழே எல்லாம் இங்கே மேலேயும் சரி கீழேயும் சரி ஆள் இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஸ்லைட் பிடிக்குதோ அதில் எவ்வளோ ரைடு வேணாலும் போய்க்கலாம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் பாப்பா என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஆனால் பாப்பா வந்து கொஞ்சம் பயப்பட்டா, தண்ணியை சடனாக இவ்வளோ இதெல்லாம் பார்க்கவும். பட் ஓகே, கீழே இருந்த பூல் மாதிரி இருக்கிறதுல தான் அவள் அம்மா கூட ப்ளே பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஒரு நாளாவது போய் தண்ணியில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாச்சு. பாப்பா ஒரு ஸ்லைடில் கூட போகல. பட் நான் வந்து எல்லா ஸ்லைட்லையுமே போயிட்டு வந்துட்டேன். அந்த மேட் இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேட்லேயும் வந்து ஒரு 2 டைம்ஸ் போயிட்டு வந்தாச்சு.
ஸ்லைடு ரைடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் டைம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கடல் இருக்கும் இங்கே. அந்த பீச்சில் அலை வர மாதிரி போட்டு விடுவாங்க. அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் இங்கே குற்றாலம். இதுதான் வாட்டர் ரைடில் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த குற்றாலம் இங்கே தண்ணி வரும் அருவியிலேருந்து. அதெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக லன்ச்சு தான். லன்ச் ஒன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் முடிக்க ஒரு 2 to 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் லன்ச் சாப்பிட வந்துட்டாங்க. லன்ச் முடிச்சுட்டு ட்ரை கேம்ஸ் இருக்குது. இங்கே எக்கச்சக்கமான ட்ரை கேம்ஸும் இருக்குது. ட்ரை கேம்ஸில் வந்து நாங்கள் ரொம்ப எதுக்கும் போகலை. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. சாப்பிட்ட மயக்கம் வேறு எல்லாருக்கும். ஸோ பாப்பாக்காக மட்டும் குட்டி குட்டி இதில் வச்சு இது பண்ணோம். பாப்பா இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. ஸோ அவங்க ஃபேமிலியோடையே வந்து ஓரளவு ட்ரை கேம்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணோம். இது வந்து ரோலர் கோஸ்டர். ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் தான், ஆனாலும் செம பயமாக இருந்துச்சு. இங்கே அப்புறம் மிரர் மேஸ் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. உள்ளே போனோன்னே நம்ம இதோட வழி கண்டுபிடிச்சி வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸுன்னு இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. நல்லா அந்த ஹாரர் சவுண்ட்ஸ் போட்டுட்டு அங்கங்கே கோஸ்ட் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை, இருட்டாக இருந்துச்சு. நானே கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். இருந்தாலும் அந்தளவுக்கு பயம் இல்லை. அது மாதிரி இங்கே பார்த்தோன்னா அந்த 7D மூவியும் போட்டு விட்டுருந்தாங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. நல்ல ஒர்த்து தான். நம்ம கொடுக்குற 700 ருபீஸ்க்கு இது என்னை கேட்டால் நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து ஃபேமிலியாக கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள் அதிசயம். கிட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அந்த ட்ரை ரைட்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்களும் வந்து ஓரளவு ரைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. இங்கே வந்து நானாக இருக்கட்டும், எங்கள் வீட்லையா இருக்கட்டும் 2 பேருமே ஓரளவு ஸ்லைட் போய் பாப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை கேம்ஸ் போய் என்ஜாய் பண்ணா. பட் என்னோடய அம்மா தான் பாவம் எதுவுமே பண்ணல. அவங்க வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து சந்தோஷம் மட்டும்தான் பட்டாங்களே தவிர அவங்க எந்த ரைட்ஸுமே போகல. அம்மா ஆல்வேஸ் அம்மா தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே யூபி டு யுஏஇ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.